ஈரான் அரசின் உயரிய மத தலைவர் அயதுல்லா அலி கமெனியை கொலை செய்வதற்கு பல ஆண்டுகளாக இஸ்ரேலின் மொசாத் அமைப்பு மற்றும் அமெரிக்காவின் CIA அமைப்பு ஆகியன உளவு பார்த்து வந்துள்ளமை தற்போது அம்பலமாகியுள்ளது. ஈரான் மத தலைவர் அயதுல்லா அலி கமெனி கடந்த 1989 ஆண்டு முதல் ஆட்சி செய்தார். இந்நிலையில் ஈரான் நாட்டில் அடக்குமுறை, அணு ஆயுத தயாரிப்பு போன்றவற்றை காரணம் காட்டி அவரை அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் கடந்த சனிக்கிழமை குண்டு வீசி கொன்றன. இந்நிலையில் கமெனியை குறிவைப்பதற்கு முன்பு பல ஆண்டுகளாக இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தது தற்போது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் கமெனி உயிரிழந்தார். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இஸ்ரேலின் மொசாத்தும் அமெரிக்காவின் CIA-வும் பல வேலைகளை பார்த்து வந்தன. குறிப்பாக ஈரான் தலைநகர் டெஹ்ரான் நகரம் முழுவதும் உள்ள போக்குவரத்து கேமராக்கள், மொபைல் போன்களை மொசாத் ஹேக் செய்து கண்காணித்து வந்துள்ளது. கமெனியின் குடியிருப்பு, அவர் செல்லும் இடங்கள், எத்தனை மணிக்கு அவர் அலுவலகத்துக்கு வருகிறார், எப்போது செல்கிறார், அவருடைய பாதுகாவலர்கள் யார் யார், அவர்களுக்கு எத்தனை மணி நேர வேலை, அவர்கள் எந்தெந்த செட்களில் வந்து செல்கின்றனர், குறிப்பாக கமெனியை அழைத்து செல்பவர்கள் யார், அவர்களுடைய முகவரி, குடும்ப விபரம் அனைத்தையும் மொசாத் சேகரித்து வைத்துள்ளது. டெஹ்ரானின் போக்குவரத்து கேமராக்கள் பெரும்பாலும் மொசாத்தின் கண்காணிப்பில் தான் இருந்துள்ளது. அப்படி கண்காணித்ததுதான் டெஹ்ரானின் பஸ்தூர் பகுதியில் ஈரானின் உயரிய தலைவர் வந்தபோது இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. அங்குதான் கமெனி கொல்லப்பட்டுள்ளார். அந்த தாக்குதலை இஸ்ரேலின் மொசாத் போக்குவரத்து கேமராக்கள் மூலம் நேரடியாக பார்த்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி போக்குவரத்து கேமராக்களை ஹேக் செய்து நேரடியாக பல ஆண்டுகள் தீவிரமாக கண்காணித்த பிறகுதான் கமெனி வரும் நேரம், அலுவலகத்துக்கு அவர் வந்தவுடன் அங்கு யார் யாரெல்லாம் வருகின்றனர் என்பதை அறிந்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை மாலை ராணுவ தளபதிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருந்தார் கமெனி. ஆனால் திடீரென காலையில் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதை மொசாத் தெரிந்து கொண்டு அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்தது. அதன் பிறகுதான் போக்குவரத்து கேமராக்கள் மூலம் கண்காணித்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்துவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பு கமெனி இருந்த இடத்தில் இஸ்ரேல் ஜாமர்கள் மூலம் இணையதள நெட்வொர்க்கை ஸ்தம்பிக்க செய்துள்ளது. இதன் மூலம் கமெனிக்கு எச்சரிக்கை தகவல் எதுவும் செல்வதை இஸ்ரேல் தடுத்துள்ளது. இஸ்ரேலை சேர்ந்த நிபுணர்கள் ஆயிரக்கணக்கான டேட்டாக்களை ஆராய்ந்து துல்லியமாக தகவல்களை அளித்துள்ளனர். மேலும் கடந்த வருடம் ஜூன் மாதமும் ஈரானின் 12க்கும் மேற்பட்ட அணுசக்தி விஞ்ஞானிகள், ராணுவத்தில் உயர் பதவி வகித்தவர்கள் சில மணி நேரங்களில் அடுத்தடுத்து கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலும் ஐக்கிய அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இன்றுடன் 5 நாட்கள் ஆகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் மத்திய கிழக்கில் யுத்த மோதல்கள் தற்போது மேலும் தீவிரமடைந்துள்ளன. ஈரானில் சுமார் 2000 இலக்குகளை தாக்கியதுடன் 17 ஈரானிய கப்பல்களை அமெரிக்கா அளித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அரபிக் வளைகுடா, ஓர்முஸ் நீரிணை அல்லது ஓமான் வளைகுடா ஆகிய பகுதிகளில் தற்போது ஈரானின் ஒரு கப்பல் கூட பயணிக்கவில்லை எனவும் அமெரிக்க ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானில் பூமிக்கு அடியில் சுமார் 1600 அடி ஆழத்தில் செயற்படும் ஏவுகணை உற்பத்தி ஆலைகளை குறிவைத்து அமெரிக்க விமானப்படையின் அதிநவீன B-2 போர் விமானங்கள் தீவிர தாக்குதல் நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் பூமிக்கு அடியில் சுமார் 1600 அடி ஆழத்தில் ஏவுகணை உற்பத்தி ஆலைகள் செயற்படுகின்றன. இவை ஏவுகணை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. அமெரிக்க இஸ்ரேல் உளவுத்துறை தகவல்களின்படி ஈரான் தலைநகர் டெஹ்ரான், கெர்மன்ஷா, செம்னான் உள்ளிட்ட பகுதிகளில் பூமிக்கடியில் சுமார் 5 ஏவுகணை ஆலைகள் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த ஆலைகளை போர் விமானங்களில் இருந்து வீசப்படும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளால் அழிக்க முடியாது. சில 100 அடி ஆழத்திற்கு பூமியை துளைத்துச் சென்று பின்னர் வெடித்து சிதறும் அதிநவீன வெடிகுண்டுகளால் மட்டுமே அழிக்க முடியும். அந்த வகையில் அமெரிக்காவிடம் GPU-57 என்ற சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் உள்ளன. இந்த வெடிகுண்டுகள் பூமியை துளைத்துச் சென்று வெடித்து சிதறும் தன்மை கொண்டவை. 20.5 அடி நீளம், 2.6 அடி விட்டம், 14,000 கிலோ எடை கொண்ட GPU-57 வெடிகுண்டுகளை அமெரிக்காவின் F-16, F-22, F-35 உள்ளிட்ட அதிநவீன போர் விமானங்களால் சுமந்து செல்ல முடியாது. அமெரிக்க விமானப்படையின் B-2 ரக போர் விமானத்தால் மட்டுமே GPU-57 வெடிகுண்டுகளை சுமந்து செல்ல முடியும். ஒரு
B-2 போர் விமானத்தில் 2 GPU-57 குண்டுகள் மட்டுமே பொருத்த முடியும். ஈரான் ராணுவத்தின் மிகப்பெரிய பலமாக ஏவுகணைகள் விளங்குகின்றன. அந்த நாட்டிடம் 300 கிலோமீட்டர் முதல் 3000 கிலோமீட்டர் தொலைவு வரை பாயும் திறன் கொண்ட ஏவுகணைகள் உள்ளன. இந்த ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதை முறியடிக்க ஈரானின் ஏவுகணை உற்பத்தி ஆலைகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளை முழுமையாக அழிக்க அமெரிக்க ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக அமெரிக்காவிலிருந்து 4 B-2 போர் விமானங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. 172 அடி அகலம், 69 அடி நீளம் கொண்ட B-2 போர் விமானங்களை இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்களில் தரையிறக்க முடியாது. அமெரிக்காவின் மிசோரில் உள்ள ஒயிட்மேன் குவாமில் உள்ள ஆண்டர்சன் விமானப்படை தளத்தில் மட்டுமே B-2 போர் விமானங்களை கையாள முடியும். இவை தவிர இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா, பிரிட்டன் இணைந்து நிர்வகிக்கும் டியாகோ கார்ஷியா தீவில் உள்ள விமானப்படை தளம், பிரிட்டனின் குளோஸ்டர் சயர் விமானப்படை தளத்தில் மட்டுமே B-2 விமானத்தை தரையிறக்க முடியும். ஆனால் இந்த விமானப்படை தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் முதலில் அனுமதி வழங்க மறுத்ததாகவும் 48 மணி நேர காலதாமதத்துக்கு பிறகு அனுமதி வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. தற்போது குளோஸ்டர், ஷயர், டியாகோ கார்ஷியா தளங்களிலிருந்து B-2 போர் விமானங்கள் புறப்பட்டு ஈரானின் ஏவுகணை ஆலைகள் மீது GPU-57, GPU-30, BLU-109 ரக வெடிகுண்டுகளை வீசி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இதுகுறித்து அமெரிக்க ராணுவ மத்திய கட்டளை பிரிவு விடுத்துள்ள அறிவிப்பில் ஈரானின் ஏவுகணை ஆலைகள் எந்தெந்த இடங்களில் உள்ளன என்பது குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் கிடைக்கவில்லை. உளவுத்துறை அளித்துள்ள தகவல்களின் அடிப்படையில் டெஹ்ரானில் உள்ள சில பகுதிகளை குறிவைத்து B-2 போர் விமானங்கள் குண்டுகளை வீசி வருகின்றன. ஈரான் ஏவுகணை ஆலைகள் குறித்த துல்லியமான தகவல்கள் கிடைக்கும் போது அந்த ஆலைகள் B-2 போர் விமானங்களால் தரைமட்டமாக்கப்படும். ஈரானின் ராணுவ பலம் முழுமையாக அழிக்கப்படும். இவ்வாறு அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் ஈரானின் இஸ்பஹான் மாகாணம் நடான்ஸ் பகுதியில் பூமிக்கு அடியில் அணுசக்தி தளம் செயற்படுகிறது. இந்த அணுசக்தி தளம் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் கடந்த 1ஆம் தேதி வான்வழி தாக்குதலை நடத்தின. இதுகுறித்து சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கான ஈரான் தூதர் ரெசா நஜாபி கூறும்போது, அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி வருகின்றோம். ஆனால் எங்கள் நடான்ஸ் அணுசக்தி தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் அணு கதிர்வீச்சு அபாயம் எழுந்திருக்கிறது என தெரிவித்தார். இந்த சூழலில் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதை சர்வதேச அணுசக்தி அமைப்பு உறுதி செய்துள்ளது. இதுகுறித்து நேற்று சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் நடான்ஸ் அணுசக்தி தளம் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களை ஆய்வு செய்தோம். இதில் அணுசக்தி தளத்தின் நுழைவு வாயில் கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் நடான்ஸ் தளத்தில் அணு கதிர்வீச்சு அபாயம் எழவில்லை, வேறு பாதிப்புகளும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூனில் ஈரானின் நடான்ஸ், போர்டோ அணுசக்தி தளங்கள், டெஹ்ரானில் உள்ள அணுசக்தி ஆராய்ச்சி மையம், இஸ்பஹான் நகரில் உள்ள அணுசக்தி தொழில்நுட்ப மையம், அராக் நகரில் உள்ள கனநீர் அணு உலை மையம் ஆகியவை மீது அமெரிக்க, இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. இதில் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டன. அவற்றை ஈரான் அரசு புனரமைத்து அணுசக்தி திட்டங்களை முன்னெடுத்துச் செல்கிறது. இந்த சூழலில் நடான்ஸ் அணுசக்தி தளம் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆர்முஸ் நீரிணை ஊடாக எண்ணெய் போக்குவரத்து கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க அமெரிக்க கடற்படை தயாராக உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், கடல்சார் வர்த்தகத்திற்காக வளைகுடா ஊடாக பயணிக்கும் எரிசக்தி கப்பல்களுக்கு அரசியல் அபாய காப்புறுதி மற்றும் நிதி பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குமாறு அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதி நிறுவனத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் தடையற்ற போக்குவரத்தை வாஷிங்டன் உறுதிப்படுத்தும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஆர்முஸ் நீரிணையை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஈரான் அறிவித்திருந்த நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அத்தோடு அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து முன்னெடுத்து வரும் ஈரானுடனான போர் காரணமாக சுமார் 700 டேங்கர் கப்பல்கள் ஆர்முஸ் ஜலசந்தியில் முடங்கி உள்ளன. இதனால் உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த சனிக்கிழமை முதல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன.
இதற்கு ஈரான் ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போர் காரணமாக ஆர்மோஸ் ஜலசந்தி வழியாக உலக நாடுகளுக்கு செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனால் கிழக்கு மேற்கு இடையிலான 86% எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு எரிசக்தி சந்தை பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. கடற்படை பகுப்பாய்வு நிறுவனங்களான விண்டர்வாட் மற்றும் கெப்லர் தரவுகளின்படி இந்த நீர்வழி பாதை அதிகாரப்பூர்வமாக மூடப்படவில்லை என்றாலும் நடைமுறையில் அது முடங்கியே உள்ளது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி 28 லட்சம் பேரல் எண்ணெயை சுமந்து சென்ற 3 கப்பல்கள் மட்டுமே ஆர்மூஸ் ஜலசந்தியை கடந்தன. இது 2026இன் தினசரி சராசரியான 1.98 கோடி பேரல்களிலிருந்து 86% சரிவாகும். மார்ச் 2ஆம் தேதி அதிகாலை நிலவரப்படி ஒரு சிறிய டேங்கர் மற்றும் ஒரு சரக்கு கப்பல் மட்டுமே பிரதான பாதையில் நகர்ந்தன. ஈரான் நாட்டைச் சேர்ந்த சுமார் 706 டேங்கர் கப்பல்கள் தற்போது ஜலசந்தியின் இருபுறமும் வரிசையாக நிற்கின்றன. இதில் 334 கச்சா எண்ணெய் தாங்கிகள், 109 கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு பொருட்கள் கொண்ட கப்பல்கள் மற்றும் 263 சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் கப்பல்களும் அடங்கும். மேலும் 26 கப்பல்கள் சரியான இலக்கின்றி வளைகுடா பகுதிக்குள் மிதக்கின்றன. ஓமான் வளைகுடாவிலும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் முடங்கியுள்ளன. எண்ணெய் சந்தையில் இதன் தாக்கம் உடனடியாக பிரதிபலித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ராஸ் தனுரா சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கத்தாரின் LNG ஆலை மீதான தாக்குதல்களை தொடர்ந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 10% உயர்ந்து ஒரு பெரல் $80 ஐரோப்பிய எரிவாயு விலை 40% அதிகமாகவும் உயர்ந்தது. இந்த முடக்கம் சில நாட்களுக்கு தொடர்ந்தால் கப்பல்களின் வரிசை அதிகரிக்கும் மற்றும் விநியோகம் முற்றிலும் சீர்குலையும். வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் கப்பல்களுக்கான காப்பீட்டுத் தொகை ஏற்கனவே பல மடங்கு உயர்ந்துள்ளது. இது உலகளாவிய எரிபொருள் விலையில் பெரும் உயர்வை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது.